எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி நம்ம இருக்க இந்த பூமிக்கும் எல்லைன்னு ஒண்ணு இருக்கா? ஒருவேளை அது இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு பேர் என்ன, அது எங்க இருக்குன்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஒரு தரப்பு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பூமி வட்டமா இருக்கு, அதனால இதுக்கு தொடக்க புள்ளி மற்றும் முற்றுப்புள்ளின்னு எதுவுமே இல்ல. இந்த உண்மையை அறிவியலால சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டிருந்தாலுமே பூமிக்கு உண்மையில முடிவு இருக்கு அப்படின்னு இன்னொரு தரப்பு மக்கள் சொல்றாங்க. மேலும் அதற்கு அப்பால ஒரு சாலை பகுதியும் இருக்கு அப்படின்னும், அந்த சாலை பகுதிக்கு அப்புறமா எந்த ஒரு நிலப்பகுதியும் இல்லன்னு சொல்லிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு சாலை வழிதான் நமக்கு அடித்தளமா இருக்கு. மண் ரோடா இருந்ததுதான் இப்ப ரோடு போட்டு சாலையா அமைச்சிருக்காங்க. அந்த வகையில உலகத்தோட கடைசி ரோடு எங்க இருக்கு அப்படின்னு புவியியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பூமிக்கு தென் துருவம் மற்றும் வட துருவம் என 2 துருவங்கள் இருக்கு. அது கிரகத்தோட ரொம்ப 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 குளிரான இடங்களா இருக்கு. அதனாலதான் இந்த பகுதிகளில் எந்த ஒரு நாகரிகமும் இல்ல அப்படின்றது பொதுவான ஒரு கருத்து. வட துருவத்துக்கு ரொம்ப பக்கத்துல உள்ள பகுதிகள் ஒன்னான நார்வே பெரும்பாலும் பூமியுடைய கடைசி நாடு அப்படின்னு அழைக்கப்படுது. ஆனா இது தவறான கருத்து அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு கோள வடிவத்துல தான் நம்ம பூமி இருக்கு, அதுக்கு தொடக்கமோ முடிவோ இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலுமே நார்வேல இருக்க E69 அப்படின்ற நெடுஞ்சாலை உலகத்துடைய கடைசி சாலை அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா இது பயணிகளை வட துருவத்துக்கு ரொம்ப பக்கத்துல அழைச்சிட்டு போகுது. உலகத்தோட 129 கிலோமீட்டர் நீளமுள்ள வடக்கு பகுதி நெடுஞ்சாலை நார்வேவுடைய பின்மார்க் பகுதி வழியா போய் ஒரு பனிப்பாறைக்கு பக்கத்துல முடியுது. அதை தாண்டி நிலம் எதுவும் இல்ல. ஆர்டிக் பகுதியில நீர் மற்றும் அதிக பனிப்பாறைகள் தவிர வேற எதுவுமே இல்ல அப்படின்னும், குறிப்பா நிலமோ இல்ல குடியிருப்போ மக்கள் வாழ்வாதாரமோ அங்க இல்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வட துருவத்துக்கு செல்லும் ஓல்ட் ஆஃப் ஜார்ட் நகரமான E69 நெடுஞ்சாலை பயணிகளுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான இடமா இருக்கும். ஆனா பாதுகாப்பு காரணங்களுக்காக பெரும்பாலான காலகட்டத்துல அந்த தொலைதூர நெடுஞ்சாலையில பயணம் செய்வதற்கு தடை விதிக்கப்படுது. அறிக்கையின்படி E69 நெடுஞ்சாலையில தனியா நடப்பதும் வாகனம் ஓட்டுவதும் கண்டிப்பா தடை செய்யப்பட்ட மற்றும் தண்டனைக்குரிய குற்றமா இருக்கு. குளிர் காலத்துல இங்க இருக்கக்கூடிய வெப்பநிலை -43 டிகிரி செல்சியஸ்ல இருந்து -26 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அதே கோடை காலகட்டத்துல சராசரி வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு குளிர் இருந்தாலும் கூட மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இங்க மீன் மட்டும் தான் வர்த்தகம் செய்யப்பட்டுச்சு. இந்த இடம் 1930ஆம் ஆண்டு தான் வளர தொடங்குச்சு. ஏறக்குறைய 4 வருஷத்துக்கு அப்புறமா தான் இங்க இருக்க மக்கள் சுற்றுலா பயணிகளையும் வரவேற்க ஆரம்பிச்சாங்க. அது மூலமா அவங்களுக்கு ஒரு வருமானமும் கிடைக்க ஆரம்பிச்சது. இப்போ உலகம் முழுவதும் இருந்து வட துருவத்தை பார்க்கறதுக்காக மக்கள் ஆர்வமா வராங்க. இங்க இருக்கப்போ வேற ஏதோ உலகத்துல இருக்க மாதிரி உணர முடியுது அப்படின்னு அந்த பகுதியில் இருக்க மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நார்வே பூமியோட வடக்கே உள்ள நாடுகள்ல ரொம்பவே தனித்துவமான நாடா இருக்கு. இது வட துருவத்துக்கு ரொம்ப பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. இதன் காரணமா நார்வே அதோட குளிர்ச்சியான குளிர் காலநிலையை தவிர ரொம்பவே தனித்துவமான இயற்கை நிகழ்வுகளையும் காணுது. நார்வேல பகல் இரவு சுழற்சி பருவம் இருப்பிடத்தை பொறுத்து அமையும். கோடை காலத்துல நீண்ட பகல்கள் இருக்கும். இந்த காலகட்டத்துல நாட்டுடைய வடக்கு பகுதிகளில் இரவு முழுவதும் சூரியனை பார்க்க முடியும். குளிர்காலத்துல வடக்கு நார்வே துருவம் இரவு அனுபவிக்கும். இந்த காலகட்டத்துல சூரியன் வார கணக்குல அடிவானத்துக்கு கீழே தான் இருக்கும். வடக்கு நார்வேல சூரியன் மறைவதே இல்லை. மேலும் இரவு முழுவதும் வானத்தில் இருப்பதை பார்க்க முடியும். இது துருவ நாள் வெள்ளை இரவு அல்லது இரவில்லா இரவு என அழைக்கப்படும் ஒரு இயற்கை நிகழ்வாக அமைஞ்சிருக்கு.